குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் முதல் பாடம் பார்ப்போம். கோட்டைகளும் அரண்மனைகளும். இப்போ நமக்கு காலச்சுவடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காலச்சுவடி அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. புனித சார்ஜ் கோட்டை. இப்போ புனித சார்ஜ் கோட்டையை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. கூவம் ஆற்றுக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே உள்ள மணற்பாங்கான இடத்தில் மண் சுவர்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும். இப்ப அந்த புனித சார்ஜ் கோட்டைங்கிறது ஒரு மண் கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா கூவம் ஆற்றுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மணற்பாங்கான இடத்துல. ஆங்கிலேயர் தளபதி சர் பிரான்சிஸ் டே தலைமையில் புனித சார்ஜ் நாளில் இக்கோட்டையின் பெரும் பகுதி கட்டி முடிக்கப்பட்டது. ஆங்கிலேய தளபதி சர் பிரான்சிஸ் டே தலைமையில தான் இது கட்டினாங்க. இது எப்ப கட்டி முடிச்சாங்க? புனித சார்ஜ் நாளில் கோட்டை கட்டினதுனால இதனால் இந்த கோட்டை புனித சார்ஜ் கோட்டை என பெயர் பெற்றது. அதனால அதே பெயர்ல சொல்றாங்க. இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பம் புனித சார்ஜ் கோட்டையில் உள்ளது. ரொம்ப உயரமான கொடிக்கம்பம் இங்கதான் இருக்கு. இந்தியாவின் முதல் மருத்துவமனை 1664 புனித சார்ஜ் கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. இங்க இந்தியாவில் முதல மருத்துவமனையானது 1664 அமைக்கப்பட்டது. இதுதான் காலச்சுவடி. காலச்சுவடிங்கிறது காலத்தால் அழியாத நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சான்று ஆகும். வாங்கம்மா நம்ம வினாக்களை பார்ப்போம். 1.1 படிப்பேன் எழுதுவேன். இது கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடநூல் பக்க எண் 110 வேலூர் கோட்டை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இப்ப நம்மளுடைய பாடப்புத்தகத்தை எடுத்துக்கணும். சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை அதில் பக்க எண் 110 எடுத்துக்கணும். அதுல நமக்கு வேலூர் கோட்டை பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த வேலூர் கோட்டையை படிச்சு பார்த்து இங்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடை எழுத வேண்டும். 1. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. இப்ப விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுனா வேலூர் கோட்டை. 2. வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் டேஸ் கண்டு அஞ்சினர். எதை கண்டு அஞ்சினர்? அகலமான மற்றும் ஆழமான அகழி. கோட்டை சுத்திலும் நீர் நிறைந்த ஆழமான அகழி இருக்கும். ஆழமா இருக்கும், அகலமாவும் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா முதலைகள் இருக்கும். வேலூர் கோட்டை டேஸ் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வேலூர் கோட்டை ராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வேலூர் கோட்டையின் ஆங்கிலேயர்கள் டேஸ் குடும்பத்தினரை சிறை வைத்தனர். எந்த குடும்பத்தினர் அப்படின்னா திப்பு சுல்தானின் குடும்பத்தினர். 5. வேலூர் கோட்டையில் டேஸ் எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. நமக்கு வேலூர் கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியர்கள் அங்கு புரட்சி ஏற்படுத்தினர். அதான் வேலூர் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டமானது நடைபெற்றது. 1.2 நண்பர்கள் செல்லும் கோட்டையை கண்டுபிடித்து எழுதுக. இப்ப 4 நண்பர்கள் கொடுத்துட்டாங்க. குணா, ராணி, கலா, விமல். இவங்களுக்கு பாதை கொடுத்திருக்காங்க. அந்த பாதையில போனா அவங்களுக்கு எந்த கோட்டையை அவங்களால பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப நம்ம குணாவுக்கு அவனோட பாதையை போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கோட்டை கிடைக்குதுன்னா செஞ்சி கோட்டை. அடுத்தது ராணி வராங்க. எந்த கோட்டை அப்படின்னா தரங்கம்பாடி கோட்டை. அடுத்தது கலாவுனுடைய பாதை கொடுக்கப்பட்டுள்ளது. கலா சென்ற கோட்டை வேலூர் கோட்டை. அடுத்து விமல் கொடுத்திருக்காங்க. விமல் போயிருக்க கோட்டை எது அப்படின்னா நமக்கு திண்டுக்கல் கோட்டை. குணா சென்ற கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை. எந்த கோட்டைக்கு விமல் சென்றான்? திண்டுக்கல் கோட்டை. ராணி சென்ற கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை. கலா சென்ற கோட்டை எது? வேலூர் கோட்டை. அடுத்தது இங்க 1.3 படத்தையும் சிறப்பையும் பொறுத்துக. இங்க சிறப்புகள்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, கோட்டைகள்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த கோட்டைக்கு எந்த கோட்டை சரியா பொருந்தும், அவங்க கொடுத்திருக்க குறிப்பிற்கு எந்த கோட்டை சரியாக பொருந்தும் அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப பொருத்த போறோம். இது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது அது என்ன கோட்டை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இப்ப நமக்கு இந்த படத்தை பார்த்தாவே தெரியுது இந்த கோட்டை என்ன கோட்டைனா திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் கோட்டை அப்படிங்கிறது கனரக பீரங்கிகளை தாங்கும் கோட்டை தான் திண்டுக்கல் கோட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நமக்கு செஞ்சி கோட்டை. 3 மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்ட கோட்டை செஞ்சி கோட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டைங்கிறது ராணுவ கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்ட கோட்டை. அடுத்ததாக இந்த கோட்டை பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி கோட்டை. இந்த தரங்கம்பாடி கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இது வங்காள விரிகுடாவில் கரையில் அமைந்துள்ள கோட்டை தான் தரங்கம்பாடி கோட்டை. அப்ப அந்த கோட்டையினுடைய படத்தை பார்த்து அதுக்குண்டான குறிப்புகளை பார்த்து நம்ம சரியா பொருத்தணும். 1.4 படத்தை பார்த்து விடையளிக்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வேலூர் கோட்டை. அப்ப வேலூர் கோட்டையை பத்தி தான் நம்ம இங்க எழுத போறோம். கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை. ஊர் வேலூர். சிறப்பு அம்சங்கள் இங்க என்னென்ன சிறப்பு அம்சங்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், தேவாலயம், மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் இங்கு உள்ளன. அடுத்ததா நமக்கு கோட்டை முடிஞ்சிச்சு. ஒரு அரண்மனை பத்தி கொடுத்திருக்காங்க. காலச்சுவடி. தமுக்கம் அரண்மனை. மதுரையில் 1670 கட்டப்பட்ட தமுக்கம் அரண்மனை நாயக்கா வம்சத்தை சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைக்கால மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது தமுக்கம் அரண்மனை என்ன அப்படின்னா 1670 கட்டினாங்க. எங்க அப்படின்னா மதுரையில. இது நாயக்க வம்சத்தை சேர்ந்த ராணி மங்கம்மா இருக்காங்களா, அவங்க கோடை காலத்துல தங்கறதுக்காக இந்த மாளிகை கட்டினாங்க. தமுக்கம் என்றால் கோடை காலத்தில் இளைப்பாறும் இடம். இப்ப தமுக்கம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா கோடை காலத்தில் இளைப்பாறும் இடம். அதனால இதுக்கு தமுக்கம் அரண்மனைன்னு பேர் வச்சிருக்காங்க என்று பொருள். இந்த அரண்மனை 1959 அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இப்ப இது அருங்காட்சியகமா மாத்திட்டாங்க. நம்ம போனா அதை போய் பார்க்கலாம். இது இக்காலத்தால் அழியாத இடங்கள். காலச்சுவடு. அடுத்ததாக 1.5 படிப்பேன் எழுதுவேன். இப்ப இதுக்கு நமக்கு பாடப்புத்தகம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கை 116 எடுத்துக்கணும். அதுல திருமலை நாயக்கர் அரண்மனை இந்த தலைப்பின் கீழே கொடுத்திருக்கக்கூடிய பத்திய படிக்கணும். படிச்சு பாத்தீங்க கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும். 1. மதுரையில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன? அப்ப 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனை பெயர் என்ன அப்படின்னா திருமலை நாயக்கர் அரண்மனை. நாம குறிச்சுக்கணும். அடுத்ததாக 2. திருமலை நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? யார் கட்டினாங்க அப்படின்னா நாயக்கர் அரசமரபால் கட்டப்பட்டது. விடை ஆ. அடுத்ததாக 3. திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. என்ன அருங்காட்சியகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்பொருள். தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மாபெரும் தூண்கள். திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்களை எழுதுக. அங்க முக்கியமான இடம் எதுனா முற்றமும் நடன மண்டபமும் அங்க முக்கியமான இடங்களாகும். அடுத்ததாக 1.6 அரண்மனைகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை பொருத்துக. இங்க அரண்மனை கொடுத்துட்டாங்க, அந்த ஆட்சியாளர் கொடுத்துட்டாங்க. நம்ம அது ரெண்டையும் நம்ம பொருத்தணும். வாங்க. திருமலை நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர், திருவாங்கூர் ஆட்சியாளர். திருமலை நாயக்கர் இந்த படத்தை நம்ம இணைக்கிறோம். தஞ்சாவூர் நாயக்கர், இது திருவாங்கூர் ஆட்சியாளர். இது பத்மநாபபுரம் அரண்மனை. இது என்னது திருமலை நாயக்கர், திருமலை நாயக்கர் அரண்மனை. இது என்ன அப்படின்னா தஞ்சாவூர் அரண்மனை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 1.7 கோட்டைகள் அரண்மனைகள் தொடர்புடைய சிறப்புகளை கண்டறிந்து சரியானதை டிக் செய்க, தவறானதை கிராஸ் தப்பு என செய்க. இப்ப இங்க அரண்மனை கொடுத்துட்டாங்க. அதுக்கு 2 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு அந்த கோட்டையோட எது பொருந்துமோ, அரண்மனை இல்லைன்னா கோட்டையோட எது பொருந்துமோ அதுக்கு நம்ம டிக் பண்றோம். பொருந்தாததுக்கு கிராஸ் தப்பு போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாங்க. இது என்னன்னா திருமலை நாயக்கர் அரண்மனை, கேரள கட்டடக்கலை, மதுரை மாவட்டம். நமக்கு இது கேரள கட்டடக்கலை கிடையாது, மதுரை மாவட்டத்துலதான் திருமலை நாயக்கர் அரண்மனை இருக்கு. அப்ப மதுரை மாவட்டத்துக்கு டிக் பண்றோம்.
கேரள கட்டடக்கலைக்கு தப்பு போடுறோம். இங்கே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப திருமலை நாயக்கர் அரண்மனை கேரள கட்டடக்கலை கிடையாது. மதுரை மாவட்டம் சரி. மாபெரும் தூண்கள் இங்கு உண்டு. அதையும் நம்ம டிக் போட்டுக்கோம். அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள படம் செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கா? கிடையாது. டேனிஷ் கோட்டை கிடையாது. இதுக்கு ஆனைக்குளம் என்ற இடமானது இங்கு செஞ்சிக்கோட்டையில இருக்கு. அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்டது 1.8 நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்தமான கோட்டையை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்க. நமக்கு 4 கோட்டைகள் இருக்கு. வேலூர் கோட்டை, செஞ்சி கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை. இந்த படங்களை நீங்க பாட புத்தகத்துல இல்ல அப்படின்னா நம்முடைய பயிற்சி நூல்ல பார்த்து வரைந்து வண்ணம் தீட்டலாம். உங்களுக்கு பிடித்த கோட்டையை வரையலாம். அப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் இருக்கிறது நன்றாக படிச்சு எழுதுறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம வளரறி மதிப்பீடு மற்றும் மாத தேர்வு பார்ப்போம். அது நீங்க படிச்சு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க சரியா எழுதிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அப்படியே பார்த்து விடையை எழுதக்கூடாது. நீங்க படிச்சு பார்த்து எழுதிட்டு நீங்க சரியா எழுதிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும்.